சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் வன்முறையை தூண்டும் வகையில் ரீல்ஸ்கள் அதிகமாக பதிவிடப்படுவது அது சமூக ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதால் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு கடிதம் எழுத இருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொதுவாக பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு விழா நிகழ்ச்சிகள் மற்றும் அந்த சமூக தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்களில் அவர்கள் ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் வன்முறையை தூண்டும் வகையில் பேசும் ஆடியோக்கள் மற்றும் அந்த ஆயுதங்களுடன் அவர்கள் இருக்கும் புகைப்படங்கள் ஆகியவற்றில் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் பதிவிடுவதால் வன்முறையை தூண்டும் வகையிலும் மற்றும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அத்தகைய காட்சி பதிவுகளை அனுமதிக்க கூடாது என்று இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு காவல்துறை சார்பில் கடிதம் எழுதப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சுதந்திர தினமான இன்று அவர் சென்னை மாநகரில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் முழுமையான கவனத்தை மாநகர காவல்துறை செலுத்தி வருகிறது என்றும் சமூக வலைதளங்களில் இது போன்ற வன்முறையை தூண்டும் ரீல்ஸ்கள் பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் அந்த வீடியோ பதிவுகள் புகைப்படங்களை பதிவிடுவதையே தடை செய்யும் வகையில் இந்த கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக சென்னை மாநகர காவல்துறையினர் இருந்து இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அனுப்ப உள்ளதாகவும் இந்த வேண்டுகோள்களில் மூலமாக ரீல்ஸ்களில் வன்முறைகளை பதிவிடுவது தடை செய்யப்படும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதப்படும் என்றும் அதன் பின்னர் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் வன்முறையை அதிகரிக்கும் நோக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மற்ற சமூகத்தினரையோ மற்ற தலைவர்களையோ இழிவுபடுத்தும் நோக்கில் கருத்துக்களையோ அல்லது ரீல்ஸ்களையோ பதிவிடுவோர் மீது சென்னை மாநகர காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் மாநகர காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.